துளாராசி அன்பர்களுக்குண்டான ராகு கேது பயிற்சி பலன்கள். கலைகளில் ஆர்வம் உடைய துளாராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 12 ராகு கேது பகவான் முறையே தற்பொழுது உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 11 சஞ்சரிக்கின்றார்கள். ராகு பகவான் 5 சஞ்சரிப்பதால் குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை. குழந்தைகள் நட்பு வட்டாரத்தை கண்காணிப்பில் வைத்து வழி நடத்தி செல்வது நல்லது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உருவாகும். காதல் விஷயங்களில் கவனம் தேவை. ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும். மனக்குழப்பம் அதிகரிக்கும். எதிலும் நன்கு சிந்தித்து செயல்படுவது நல்லது. கேது பகவான் 11 சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும். பொருளாதார நிலையில் உயர்வு ஏற்படும். வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். உறவினர்கள் நண்பர்கள் மதிப்பார்கள். மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சிங்கிரி கோயிலில் உள்ள நரசிம்மரை புதன்கிழமையில் சென்று வழிபடுவது நன்மையை தரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்குண்டான ராகு கேது பயிற்சி பலன்கள். ஆழ்ந்த அறிவு உடைய விருச்சிக ராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 11 சஞ்சரித்த ராகு கேது பகவான் முறையே தற்பொழுது உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 10 சஞ்சரிக்கின்றார்கள். ராகு பகவான் 4 சஞ்சரிப்பதால் தாய் உடல் நலனில் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் உருவாகும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. யோகா மற்றும் தியான பயிற்சி செய்வது மன அமைதியை தரும். கேது பகவான் 10 சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கவனம் தேவை. உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. சில நேரங்களில் உங்கள் தகுதிக்கு குறைவான பணிகள் செய்ய நிர்பந்திக்கப்படலாம். பொறுமை அவசியம். விரும்பத்தகாத இடம் மாற்றங்கள் வரலாம். எந்த சூழ்நிலையும் ஸ்திரமாக இருந்து கையாளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தர்மபுரி அருகே அதியமான் கோட்டையில் உள்ள சொர்ண கர்ஷன பைரவரை செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது நன்மையை தரும். தனுசு ராசி அன்பர்களுக்குண்டான ராகு கேது பயிற்சி பலன்கள். அறிவின் களஞ்சியமாக விளங்கும் தனுசு ராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 10 ராகு கேது பகவான் முறையே தற்போது உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 9 சஞ்சரிக்கின்றார்கள். ராகு பகவான் 3 சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும். மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகமாக இருக்கும். வெளியூரில் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பொருளாதார நிலை மேம்படும். கேது பகவான் 9 சஞ்சரிப்பதால் தந்தை உடல்நிலை கவனம் தேவை. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பிதிர் வழி சொத்து பிரச்சனைகள் உருவாகும். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், குருவாயூரில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் சென்று வழிபடுவது நன்மையை தரும். மகர ராசி அன்பர்களுக்குண்டான ராகு கேது பயிற்சி பலன்கள். உழைப்பே உயர்வு தரும் என்பதை உணர்ந்து செயல்படும் மகர ராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 9 சஞ்சரித்த ராகு கேது பகவான் முறையே தற்பொழுது உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 8 சஞ்சரிக்கின்றார்கள். ராகு பகவான் 2 சஞ்சரிப்பதால் பேச்சில் கவனம் தேவை. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். எந்த விஷயங்களையும் கவனமாக கையாளுங்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொருளாதாரங்களில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்கும். சிக்கனம் மற்றும் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கேது பகவான் 8 சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உண்டாகும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய உபத்திரத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம்.
வாகன பயணங்களில் கவனம் தேவை. இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: மதுரையில் உள்ள 18ஆம் படி கருப்பசாமியை சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது நன்மையை தரும். கும்பராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை அதிகம் உடைய கும்பராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 8 சஞ்சரித்த ராகு கேது பகவான் முறையே தற்பொழுது உங்கள் ராசிக்கு 1 மற்றும் 7 சஞ்சரிக்கின்றார்கள். ராகு பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் மனக்குழப்பம் அதிகரிக்கும். எதிலும் தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் திணறுவீர்கள். தாய் உடல்நிலையில் கவனம் தேவை. மனதில் ஏதோ ஒரு எண்ணம், கவலை சூழல் போல ஓடிக்கொண்டிருக்கும். உங்கள் பணிகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். எந்த விஷயத்திலும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு அவசியம். கேது பகவான் 7 சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கணவன் மனைவிக்குள் வெளி ஆட்களின் தலையீட்டை தவிர்க்கவும். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: மொரப்பூரில் உள்ள முனீஸ்வரனை சனிக்கிழமைகளில் சென்று வழிபடுவது நன்மையை தரும். மீனராசி அன்பர்களுக்குண்டான ராகு கேது பயிற்சி பலன்கள். எந்த நிலையிலும் தன்னிலை மாறாத மீனராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 1 மற்றும் 7 சஞ்சரித்த ராகு கேது பகவான் முறையே தற்பொழுது உங்கள் ராசிக்கு 12 மற்றும் 6 சஞ்சரிக்கின்றார்கள். ராகு பகவான் 12 சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் கைகூடும். கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் கைகூடும். சில நேரங்களில் மருத்துவ செலவினங்கள் உண்டு. தேவையற்ற வீண் விரயங்கள் வந்து செல்லும். இருப்பினும் திடீர் பண வரவு உண்டு. கேது பகவான் 6 இருப்பதால் எதிரிகள் விலகிச் செல்வார்கள். எதையும் வெல்லும் ஆற்றல் உருவாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பணப்புழக்கம் கணிசமாக உயரும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் உண்டு. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: திருச்செந்தூரில் உள்ள முருகப்பெருமானை வியாழக்கிழமையில் சென்று வழிபடுவது நன்மையை தரும். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.